ஆல்ரைட், வெல்கம் பேக். பை த வே, நான் இப்போது யூஸ்வலாக நைட் டைமில் தான் ரெக்கார்டிங் பண்ணுவேன். பட் டே டைமில் நான் பண்ணுறேன். ஸோ டிராஃபிக் சவுண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா மன்னிக்கவும். அது ஒரு ஏஎஸ்எம்ஆராக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கடந்து போகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனிவேஸ், இந்த வீடியோவில் ட்ரெய்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த ட்ரெய்ட்ஸுங்கிறது ரஸ்ட்டுக்கு ஒரு புது ஃபீச்சரா அப்படின்னா எப்படி சொல்கிறது, இட்ஸ் மோர் லைக் 50-50 சொல்லாமே. ஏன்னா ட்ரெய்ட்ஸுங்கிற மெயின் ஃபீச்சரே இட் இஸ் கிவிங் அ பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் அ சர்டன் எபிலிட்டி. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இந்தந்த விஷயம் செய்யணும், இந்தந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷனாக தான் ட்ரெய்ட்ஸ் பார்க்கப்படுது. ஆனால் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரீங்கன்னு வைங்களேன், லெட்ஸ் சே ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஜாவா, பைத்தன், இவர் ரூபி, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து கிளாஸுங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்டு இருக்கும். ஸோ கிளாஸ் இருந்ததுனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்னு எல்லா இன்டர்வியூலையும் பார்த்துருப்பீங்கல்ல, அது ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ், அதை தான் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனாலேயே கூடவே யார் வருவாங்கன்னா இலவச இணைப்பா இன்டர்ஃபேஸ்ன்னு வருவாங்க. இன்டர்ஃபேஸோட மெயின் ஃபீச்சரே என்ன, ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த கான்ட்ராக்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் நிர்ணயிப்பீங்க. அந்த கான்ட்ராக்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் கிளாஸை இம்ப்ளிமெண்ட் ஆர் இன்ஹெரிட்டும்பாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆர் இன்ஹெரிட் அப்படி ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை வந்து அந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தானே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட இட்ஸ் மோர் லைக் த சேம் இன் ரஸ்ட் ஆஸ் வெல். இப்போ நீங்கள் நான் சொன்னது எல்லாமே ஒரு ட்ரெய்ட்டுமே செய்ய முடியும். ஒரு ட்ரெய்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணும். அந்த கான்ட்ராக்டை எந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷனை எழுதுவீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ட்ரெய்ட்டுக்குள்ளேயே டெஃபினிஷனும் எழுதலாம். தே ஆர் கால்ட் அஸ் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு வைங்க. லெட்ஸே ஒரு கார் இருக்குது, ஒரு ட்ரக் இருக்குது, சரிங்களா? ரெண்டுத்துக்குமே ஸ்டீரிங் வீல் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே டயர் இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. அப்போது வெஹிக்கல்ங்கிற ஒரு ட்ரெய்ட்டை நீங்கள் எடுத்துப்பீங்க. ஏன்னா வெஹிக்கல்னா என்ன? வெஹிக்கல்னா ஓடணும், வெஹிக்கல்னா என்ஜின் இருக்கணும், வெஹிக்கல்னா டயர் இருக்கணும், வெஹிக்கலுக்கு சீட்டு, கார் அப்படின்னு ஒரு ஜெனரிக்கான ஒரு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த வெஹிக்கலுங்கிற ஒரு ட்ரெய்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா அந்த ட்ரெய்ட்டுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷனும் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன் ஏ அப்படின்னு கொடுத்து நான் இங்கே இப்படி நிறுத்திட்டேன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஆனால் அதுவே ஃபன் ஏன்னு கொடுத்து இந்த மாதிரி கேர்லி பிரேசஸோட எழுதுனேன்னா இட்ஸ் அ டிக்ளரேஷன் வித் இம்ப்ளிமெண்டேஷன். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யா, கமிங் பேக் டு திஸ் எக்ஸாம்பிள். இப்போ இந்த வெஹிக்கலுக்குள்ளே நான் இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷனை எழுதுனேன்னா அப்போது இதுக்குள்ளே நீங்கள் ஜெனரிக்காக என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இட் டசன்ட் மேட்டர் வாட் த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இஸ் பிஹைண்ட் திஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டீரிங் வீல் இருக்குது, எல்லாத்துக்குமே டயர் இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கான டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே எழுதலாம். ஆனால் ட்ரக்குக்கு வந்து பவர் ஸ்டீரிங்கிறது சில ட்ரக்குக்கு தான் இப்போ வரும். புது ட்ரக்ஸு லாரிலாம் இருக்குல்ல, இந்த யாரெல்லாம் யூரோ ட்ரக் சிமுலேட்டர் விளாண்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யூரோ ட்ரக் சிமுலேட்டருக்கு, ஏன்னா நான் சின்ன வயசில் விளாண்டுருக்கிறேன். 2014 பயங்கர ஏஎஸ்எம்ஆராக இருக்கும். நம்மளோட தமிழ் பாட்டை போட்டுட்டு அப்படியே ஜாலியாக கேட்டுட்டு அப்படியே லாங்காக ஓட்டிக்கிட்டே இருப்பேன், 2 hours 3 hours. ஸ்ட்ரீம் பண்ண மாட்டேன் ஆஃப்கோர்ஸ், பட் ஓகே. எனிவேஸ், ஐம் கெட்டிங் ட்ரிஃப்டிங் ஆஃப். இந்த பர்டிகுலர் ட்ரக்கில் வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்டீரிங் தான் இருக்கும், பவர் ஸ்டீரிங் இருக்காது. ஏன்னா நம்ம ஊர் லாரிலாம் வைங்களேன், கைதி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி லாரி சொல்கிறேன். ஸோ அதில் பவர் ஸ்டீரிங் இருக்காது. ஆனால் காரில் இருக்கும்ல பவர் ஸ்டீரிங்கு. இப்போ காரில் ரொம்ப சென்சிட்டிவாலாம் இப்போ வந்துருச்சுல, என்னது இந்த ரைட் பை வயரா, இந்த கம்ப்யூட்டரைஸ்டான ஸ்டீரிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கான்ட்ராக்ட் டிஃபைன் பண்ணிடுவீங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் டிரைவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஆனால் டிரைவ் என்ன பண்ணுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். ஸோ அது நீங்கள் வந்து ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கிற லாஜிக் வந்து இட் வில் மேக் சென்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த சொல்கிறேன்னா, கிளாஸஸ் வந்து நம்ம லாங்குவேஜில் கிடையாதுங்க. ரஸ்ட்டில் வந்து யூ நெவர் ஹாவ்
ப்ராப்பர் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசமோ இல்லைன்னா அந்த ப்ராப்பர் அந்த ரா C++ல இருக்கிற அந்த கிளாஸஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பேரடைம் கிடையாது. ஸோ நீங்கள் அது எது மூலயமா சமாளிப்பீங்கன்னா இந்த ட்ரைட்ஸ் மூலயமா தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, முடிச்சுட்டு நான் கோடுக்குள்ளேயே போயிடுறேன். நீங்கள் வந்து ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்க கரெக்டுங்களா? ஜேஇ எக்ஸாம் எதுக்கு எழுதுறீங்க? ஐஐடியோ இல்லைன்னா என்ஐஐடியோ, என்ஐடியோ இல்லை என்ஐடியா என்ஐஐடியா எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. என்ஐடினே வச்சுப்போம் இப்போதைக்கு. தப்பா சொல்லியிருந்தேன்னா கீழே கவுன்சில் தயவு செஞ்சு எழுதுங்க. நான் அந்த காலேஜுக்கெல்லாம் போகலைங்க சார். பட் நான் ஜேஇலாம் இப்போ ட்ரை பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசில். பட் யா, கமிங் பேக், ஜேஇ எக்ஸாம் எதுக்கு எழுதுறீங்க? அந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் காலேஜஸ்குள்ளே போகணுங்கிறதுக்காக தானே. ஸோ ஜேஇ எக்ஸாம் இஸ் அ ட்ரைட் ஆர் அ குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா? ஒரு ஒரு மனுஷன், பீட் மேன் ஆர் உமன் ஆர், இப்போ வந்துருச்சு நிறைய ஜெண்டர்ஸ்லாம் வந்துருச்சுங்களே, என்னது சிஸ் ஜெண்டர்ஸ் அந்த ஜெண்டர்ஸ் அப்படின்னு. ஸோ எல்லாருமே இங்கே உட்பட தான் நான் சொல்கிறேன், ஐம் இன்க்ளூடிங் எவ்ரி ஒன். இந்த ஜேஇ வந்து அந்த பர்டிகுலர் மனுஷன் பர்டிகுலராக எழுதுகிறப்போ ஹீ ஆர் ஷீ ஆர் தே இஸ் அச்சீவிங் த ட்ரைட். எதுக்கு? அந்த காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு. அதே தான் வச்சுக்கோங்களேன், ஒரு குக்குன்னு வச்சுக்கோங்க. குக்குக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? படிக்கும் போதே 10,000 ரூபாய் சம்பளம், அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த இது வந்து ஒரு ட்ரெயிட்டு கரெக்டுங்களா? எதுக்கு? டு அச்சீவ் தட் பர்டிகுலர் கெரியர். ஸோ அ ட்ரெயிட் இஸ் நத்திங் பட் அ குவாலிஃபிகேஷன். புரியுதுங்களா? அந்த குவாலிஃபிகேஷனை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டூ த இன்டெண்டட் ஒர்க். ஸோ அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொல்ல வந்து ட்ரை பண்ணேன். நம்ம கோடுக்குள்ளே போகலாம். சில எக்ஸாம்பிள்ஸோட சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னா ட்ரெயிட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோக்குள்ளேயே நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யா, பார்க்கலாம். ஆல்ரைட், நான் சொன்ன மாதிரியே கோடுக்குள்ளே வந்துட்டோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சில ட்ரெயிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். டிஸ்பிளே, டீபக், க்ளோன், காப்பி அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி they are all traits to achieve a certain functionality. ஓகேங்களா? இது ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன். ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன், பட் இந்த வீடியோ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வர்றவங்களுக்கு நான் இதுக்கு காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்து, இல்லை யூனோ வாட், I want to build a complex example right from the beginning. ஸோ நான் இதுலேருந்தே ஆரம்பிப்பேன். ஏங்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம போக போக. பட் ஒரு டெஃபினிஷனாகவே கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன். ரெஸ்டாரண்ட்டுங்கிறத விட ஒரு ஸ்வீட்டு கடை நடத்துகிறேன். ஸ்வீட்டு காரம் ரெண்டுமே வைக்கிற மாதிரி. ஸ்வீட்டு காரம்னா சர்க்கரை மிளகா கிடையாது, நார்மலான ஸ்வீட்டு, நார்மலான காரம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்வீட் கடை நடத்துறதுல சில விஷயங்கள் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். சில மெனு ஐட்டம்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த மெனு ஐட்டம்ஸை அந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு டிஃபைன் பண்ணலாம் கோடு மூலியமா. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ பப் ஸ்ட்ரக்ட் கஸ்டமர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல்டை நான் வந்து என்ன க்ரியேட் பண்ணுறேன்னா அவங்களோட பில் அமௌண்ட் வந்து ஒரு டெசிமலாக வைக்கலாமா இல்லைன்னா ஒரு நார்மல் இன்டீஜராக வைக்கலாமா? சரி, ஓகே, நார்மல் இன்டீஜராகவே வைப்போம். நான் எதுக்கு பைசாலாம் எதுக்கு வைக்க போகிறேன்? நான் ஸ்வீட்டு கடை நடத்தினேன்னா பைசாலாம் வச்சேன்னா யாரும் பைசா கொடுக்க முடியாது, கேஷாக கொண்டு வந்தாங்கன்னா கொடுக்க முடியாது இல்லை. ஸோ ஒரு ஃபிக்ஸ்ட் இன்டீஜராகவே வச்சுப்போம். ஆப்வியஸாக இட்ஸ் ஹேஸ் டு பி அன்சைன்ட். நான் நெகட்டிவாக எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ப்ரொவைடட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அதான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வரும்ல. ஸோ நார்மலாகவே இருக்கட்டும், U64 அப்படின்னு. ஸோ இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த டிஸ்பிளே ட்ரெயிட்டையும் டீபக் ட்ரெயிட்டையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ பை டிஃபால்ட் நீங்கள் ஒரு ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ த ஃபாலோவிங். இம்பிள், இதுதான் சின்டாக்ஸு. அந்த ட்ரெயிட்டோட நேமு, இது ஒர்க் ஆகாது பை த வே, நான் ஜஸ்ட் கிவிங் யூ ஜெனரிக் சின்டாக்ஸ். ஜெனரிக்னா அந்த ஜெனரிக் இல்லை, ஜஸ்ட் டெல்லிங் யூ நார்மலாக இந்த மாதிரி தான் சின்டாக்ஸ் எழுதணும்னு சொல்ல வரேன். இம்ப்ளிமெண்ட் ட்ரெயிட் நேம் ஃபார் அந்த ஸ்ட்ரக்சர் நேம். அதுக்குள்ளே கொடுத்ததுக்கப்புறம் இஃப் அந்த பர்டிகுலர் ட்ரெயிட்டுக்கு சில மெத்தட்ஸ் இருந்ததுன்னா அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் இதுக்குள்ளே நீங்கள் எழுதுவீங்க. நான் முன்னாடியே அந்த முன்னாடினா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஒயிட் போர்டில் நான் சொல்லியிருப்பேன்ல, டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் வந்து நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் எழுதலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரின்னு வைங்களேன்.
சரி, இப்போ நான் இந்த டிஸ்பிளேவையும் டீபக்கையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டீபக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சம்திங் கால்ட் அஸ் எ டிரைவ் மேக்ரோ. நம்ம மேக்ரோஸை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு சாப்டரில் படிப்போம். ஆப்வியஸாக இந்த பர்டிகுலர் சீரீஸ்லேயே வந்துடும். பட் ஐம் பிளானிங் டு கவர் மெட்டா ப்ரோக்ராமிங் ஆஸ் அ ஸ்பெசிஃபிக் சீரீஸ். அது ஒரு 10-15 வீடியோவாக வரும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கண்டென்ட்டே இருக்குது. நம்ம அதில் நம்மளோட ஓன் டிரைவ் மேக்ரோஸே எப்படி எழுதுவோங்கிறதே படிப்போம்னு வைங்களேன். பட் இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா, மேக்ரோஸ் இஸ் நத்திங் பட் கோட் தட் ஜெனரேட்ஸ் கோட். ஒரு பர்டிகுலர் கோடை நீங்கள் எழுதுறீங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெரிய கோடா உள்ளுக்குள்ளே எழுதக்கூடியது. எப்போனா கம்பைல் டைம்லேயே நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்கல்ல, கம்பைல் பண்ணுறப்பவே அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும். சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கார்கோ எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா அது என்னென்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னா நீங்கள் பார்க்கலாம். பட் அகெயின் திஸ் பர்டிகுலர் வீடியோ இஸ் அபவுட் ட்ரெய்ட்ஸுங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரிஃப்ட் ஆஃப். ஸோ எப்படி நீங்கள் ஒரு மேக்ரோ டிரைவ் மேக்ரோவை எழுதுவீங்கன்னா, யூ வில் யூஸ் அ ஹேஷ் சிம்பிள் ஃபாலோட் பை ஸ்கொயர் பிரேசஸ், அதுக்கப்புறம் டிரைவ்னு எழுதுவீங்க, அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்ட் எழுதுவீங்க. ஏன் இது அலவுடுனா, தேர் இஸ் அ டிரைவ் மேக்ரோ இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் த டீபக் ட்ரெய்ட். அதனால தாங்க இப்போ நான் இங்கே டீபக்னு எழுதிட்டேன்னா இன்ஸ்டண்ட்டாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நவ் ஹேவிங் அ ட்ரெய்ட் ஆர் கேப்பபிலிட்டி டு பி ஏபிள் டு பிரிண்ட் இன் டீபக் மோட். புரிஞ்சுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சரால டீபக் கேப்பபிலிட்டி இப்போ அச்சீவ் பண்ணிருச்சு. அதைத்தான் இங்கே நம்ம சொல்ல வரோம். சரி, ஓகே. இப்போ நம்ம இதே மாதிரி டிஸ்பிளேவை கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு கொடுத்தா ஒர்க் ஆகாது. நான் ஆக்சுவலாக யூ நோ வாட், லெட் மீ கமெண்ட் திஸ் ஆஃப். உடனே இங்கே பாருங்க எரர் வருது பாருங்க. cannot find derive macro display in this scope. அதாவது நம்ம ரஸ்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஒரு டிரைவ் மேக்ரோவை டிஸ்பிளே ட்ரெய்ட்டுக்கு கிரியேட் பண்ணவில்லை. அப்போ நம்ம தான் மேனுவலாக செய்யணும். அப்படி மேனுவலாக செய்கிற சின்டாக்ஸ் தான் மக்களே இது. ஓகேங்களா? கிரியேட் பண்ணுவோமே. டிஸ்பிளே கொடுத்தோன்னே பாருங்க, we are importing std fmt display. இந்த வாரத்திலேயே மாடியூல்ஸை பற்றி பார்ப்போம். அப்போது இது எதனால இப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளேக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் நேமில் நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா கஸ்டமர்னு மாற்ற போகிறோம். சரிங்களா? அடுத்த எரர் வருது. என்ன எரர்னு பார்ப்போம். நாட் ஆல் ட்ரெய்ட் ஐட்டம்ஸ் இம்ப்ளிமெண்டட் மிஸ்ஸிங் எஃப்எம்டி அப்படின்னு. ரொம்ப குழப்பிக்க வேணாம். சிம்பிள். இந்த டிஸ்பிளே ட்ரெய்ட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு பாருங்களேன். இதுதான் இது. அதுக்கப்புறம் மெயினான ஃபங்க்ஷன் இதுதான். ஆக்சுவலாக இது இல்லை, மை பேட், நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே மெயினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தாலே தெரியுதுங்களா மக்களே? இட் இஸ் நாட் அ டிஃபால்ட் ஃபங்க்ஷன். இதனோட பாடி இல்லை இங்கே. அப்போ என்ன அர்த்தம்? பாடி இல்லாத ஃபங்க்ஷனுக்கு நாம தான் பாடி கிரியேட் பண்ண வேண்டும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம அந்த ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. பண்ணுவோமே. நான் ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன்னா விஎஸ் கோடோட ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ப்ரெஸிங் கண்ட்ரோல் ஸ்பேஸ், மேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமாண்ட் ஸ்பேஸ், அந்த ஃபங்க்ஷன் எஃப்எம்டின்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு சின்டாக்ஸ் காட்டுது. உடனே ஆத்தாடி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பயந்துக்க வேணாம். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? இதையும் நான் வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இது சின்னதாக சுருங்கிடும். ஸோ லெட் மீ டூ தட். இங்கே கமா கொடுத்து அகெயின் மக்களே ப்ளீஸ் டோன்ட் கெட் வரீட். இதெல்லாம் எதுக்கு நான் இது யூஸ் பண்ணுறேங்கிறதெல்லாம் மாடியூல் செக்ஷன் வரும்போது தெளிவாக சொல்லுவேன். சரிங்களா? நான் எதுக்கு இது பண்ணுறேன்னா உங்களுக்கு இது சின்னதாக ஆக்கிட்டேன்னா உங்களுக்கு அந்த பேனிக் போகுங்கிறக்காக தான். இப்போ பாருங்கள், சின்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கன்சைஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ஏதோ ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லுது. ரிசல்ட்டை பற்றி நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்னோட சேனல்லையே போய் ரிசல்ட்டுன்னு டைப் பிடிச்சிங்கன்னா அதுக்கான வீடியோ வரும்னு வைக்கிறேன். பட் இங்கே நான் ஒரு ரிசல்ட்டை க்ரியேட் பண்ணணும். என்ன நான் பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே நான் ஓகேன்னு நான் கொடுத்து பார்க்குறேன். ஒர்க் ஆகுதானா? ஒர்க் ஆகும். பட் நம்மளோட நோக்கம் என்ன? ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதனோட வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நான் ஏதோ ஒரு வகையில் இந்த டேட்டாவை நான் அங்கே பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ தேர் இஸ் another மேக்ரோ கால்ட் ரைட். ரைட்டுங்கிற மேக்ரோ எப்போ யூஸ் ஆகும்னா, நம்ம சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸில் இந்த எஸ்டிடி அவுட், எஸ்டிடி எரர் ஆர் எஸ்டிடி இன் 3 பர்டிகுலர்
ப்ராசஸஸை பார்த்தப்போ ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபைல் ஹேண்டில்ஸ், எஸ் தட் வாஸ் த வேர்ட் ஐ வாஸ் மிஸ்ஸிங். எஸ்டிடி இன்னா என்னன்னா இன்புட் எடுத்துக்கக்கூடியது, எஸ்டிடி அவுட்டுங்கிறது அவுட்புட் எடுத்துக்கக்கூடியது, எஸ்டிடி எரருங்கிறது உங்களுக்கு எரர் மெசேஜ் சொல்லக்கூடியது. இந்த 3 ஃபைல் ஹேண்டிலுமே உங்களுக்கு எவ்ரி சிங்கிள் ப்ராசஸ் கிரியேட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபைல் ஹேண்ட்லர்ஸ்னா என்ன, ஃபைல் டிஸ்கிரிப்டர்ஸ்னா என்ன, அதெல்லாம் ஓஎஸ் கிளாஸ் வர்றப்போ தெளிவாக படிப்போம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, அந்த நோக்கம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த எஸ்டிடி அவுட்டை வந்து இங்கே எழுதுவோம். இங்கே எழுதுறது மூலியமா நம்ம என்ன இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்குறோமோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, அந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் அங்கே வரும். புரிஞ்சிருக்கும், நம்ம ரொம்ப குழப்பல. பட் யா, இது இப்படி தான் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரைட்டுக்குள்ளேயே அது வந்து ஒரு ரைட்டரை கேட்குது. அந்த ரைட்டரை கேட்டதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ வேணுங்கிறது நம்ம இங்கே சொல்லிடுறோம். ஸோ இங்கே நம்ம ரைட்டரை ஆல்ரெடி வச்சிருக்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் இது இந்த ஃபார்மேட்டர். இந்த ஃபார்மேட்டருக்குள்ளே தான் நம்ம வந்து எஸ்டிடி அவுட்டை அனுப்புவோம். ஸோ இந்த ஃபார்மேட்டரை நான் இங்கே அனுப்புகிறேன், ஆம்பர்சன்ட் மியூட் எஃப்னு, பிகாஸ் யூ ஆர் மியூட்டேட்டிங் இட். அந்த ஃபார்மேட்டருக்குள்ளே தான் அந்த வேல்யூவை நம்ம எழுத போகிறோம். Since we are feeding that value into the formatter, we need it to be mutable. Mutableனாலே உங்களுக்கு என்ன தெரியும்ல, ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம்னா we are notifying the compiler to be changeable. அதனால தான் மியூட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை என்ன வேல்யூ வேணாலும் நீங்கள் எழுதலாம். இப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், கஸ்டமரோட பில் அமௌண்ட் தானே தேவை. your bill amount is அப்படின்னு கொடுத்து, actually you know what, let me cover this with a format string. ஃபார்மேட் ஸ்ட்ரிங்னா முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பிரிண்ட் லைன் கொடுக்குற மாதிரியே என்ன வேணாலும் இங்கே பேட்டர்ன் டைப் பண்ணலாம். பட் ரிட்டர்ன் ஆகக்கூடியது ஒரு ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் ஆகும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இட் டசன்ட் கிவ் யூ ரிட்டர்ன் சிக்னேச்சர். பட் எனிவேஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரீஹேஷ் இட். இங்கே செல்ஃப் டாட் பில் அமௌண்ட் கொடுக்குறேன். இங்கே ஏதோ ஒரு எரர் வருது, என்னன்னு படிப்போம். Format string must be a string literal. ஆக்சுவலா இதுவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்களேன். You might be missing a string literal to format with. ரொம்ப சிம்பிள். நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன், முந்திரி கொட்டை கேஷ் யூனிட் மாதிரி இருந்துட்டேன். லெட் மீ ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ த எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். இங்கே பார்த்தாலே தெரியும் என்ன மாதிரி ஃபார்மேட்டர் வேணும்னு கேட்குது, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே அந்த வேல்யூவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ ரொம்ப சிம்பிள். அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா, இப்படி கொடுத்து இங்கே ஒரு ப்ராக்கெட்டை எழுதி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இந்த வேல்யூ போக போகுதுன்னு சொல்ல போகிறோம். இதில் தான் இங்கே ஒரு எரர் காட்டுது. இதை மியூட் பண்ணுறதுனால நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாயிண்டரை நம்ம மியூட் பண்ண போகிறோம்னு. ஆக்சுவலாக ஐ ஷுடன்ட் ஹவ் டன் தட், பிகாஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி வி ஆர் மென்ஷனிங் இட் அஸ் மியூட்டபிள். அப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே இந்த எஃப் வேல்யூவை அப்படியே பாஸ் பண்ணாலே போதும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு பாயிண்டர் இருக்குதுன்னா இந்த பாயிண்டரோட வேல்யூ 0x1234 இருக்கும். அந்த பாயிண்டர் எதை பாயிண்ட் பண்ணுதோ அதைத்தான் நம்ம மியூட்டேட் பண்ணணும். அந்த பாயிண்டரை ஹோல்டு பண்ணியிருக்கிற வேரியபிளை நம்ம மியூட்டேட் பண்ணல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இருங்க, யூனோ வாட், உங்களுக்கு இதுலேயே சொல்கிறேன். இது என்ன சைட் டாப்பிக்காக போகிற மாதிரி இருக்கலாம், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் இட். நான் ஏன் அதை மாற்றினேன்னு சும்மா மாற்றிட்டு கடக்க விரும்பலை. நான் சொல்லிட்டு அப்புறம் நான் மாற்றுறேன். நம்ம ஒரு பாயிண்டர் வச்சுருக்கோங்களா மக்களே, இந்த பாயிண்டருக்குள்ளே இருக்கிற அட்ரஸ் இது தானே, இந்த அட்ரஸ் எதை பாயிண்ட் பண்ணுதுங்கிறது தானே ஹோல் கான்செப்ட் ஆஃப் ரெஃபரன்சஸே. இந்த வேல்யூ என்ன இருக்குது, இப்போ இங்கே இருக்கிற வேல்யூவை தான் நான் மாற்றணும். நான் அப்போ என்ன பண்ணணும்னா, இதுதான் மியூட்டேபிள், இந்த பாயிண்டர் தான் மியூட்டபிள். இந்த பாயிண்டர் ஹோல்டு பண்ணியிருக்கிற வேரியபிள் இஸ் நாட் மியூட்டபிள். ஐ எம் நாட் கோயிங் டு பாயிண்ட் அனதர் பாயிண்டர் விச் பாயிண்ட்ஸ் டு another buffer. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. இந்த பாயிண்டர் மியூட்டபிள், இந்த பாயிண்டர் ஹோல்டு பண்ணியிருக்கிற வேரியபிள் மியூட்டபிள் இல்லை. ஓகேங்களா, அதுதான் இங்கே லாஜிக்கு. அதனால தான் நம்ம இங்கே வந்து இந்த ஃபார்மேட்டர் பாயிண்டர் தான் மியூட்டபிள்னு சொல்கிறோமே தவிர இந்த பாயிண்டர் ஹோல்டு பண்ணியிருக்கிற வேரியபிள் மியூட்டபிள் இல்லை. ஸோ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த எரர் காட்டுச்சு. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் பண்ண தப்புக்கு பாருங்க 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்குது. சாரி மக்களே. எனிவேஸ், இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். என்னோட பேரே கொடுக்குறேன், சந்தீப்ங்கிறது கஸ்டமர். என்னோட ஃபர்ஸ்ட் பில் அமௌண்ட் ஆப்வியஸாக 0வாக தான் இருக்கும். நீங்கள் இந்த 0ன்னு கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னு தெரியுங்களா, இதுக்கும் ஒரு ட்ரீட் இருக்குது. என்ன ட்ரீட்னா, இட்ஸ் கால்ட் அஸ் டிஃபால்ட். டிஃபால்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ட்ரீட் வந்து U64 இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. நான் இதை சொல்ல மறந்துட்டேன்.
ஒரு ட்ரெயிட்டை நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க சொல்றீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸும் அந்த ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நான் வெளியில மட்டும் இந்த ஸ்ட்ரக்சரோட மெம்பர் வேரியபிள்ஸ் அந்த ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அந்த ஸ்ட்ரக்சர் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறீங்க, அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் ப்ரொமோஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் அந்த நியூ ஸ்டாண்டர்டுக்குள்ள அவங்க போக முடியும். அதில் இருக்கிற 1-2 ஸ்டூடெண்ட் அனாமலிஸ்னா என்னன்னா அது அந்த அந்த பர்டிகுலர் ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா எப்படி அந்த ஹோல் செக்ஷன் ஆர் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியும் நம்புறேன். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10ல் 8 பேர் தான் பாஸ் ஆயிருக்கிறாங்க, 2 பேர் ஃபெயில்னா அந்த 2 பேரை நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியாது. கரெக்டான வேலை சொல்லணும்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் கட்டி அப்படி அது அது வேற விஷயம். நான் எஜுகேஷன் வைஸ் சொல்கிறேன். அந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணலைன்னா யூ வில் நாட் பி ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் செக்ஷனில். அப்போது ப்ரொமோட் ஆச்சுன்னா அது அந்த ஸ்டாண்டர்ட்னே சொல்ல முடியாது. மேத்தமெட்டிக்கலி இட் ஓன்ட் அலைன்ல. அதே லாஜிக் தான் இங்கே. நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இப்போ ஐ நோ ஐம் கெட்டிங் ட்ரிஃப்டட் ஆஃப், ப்ளீஸ் forgive me for that, பட் யா மைண்டில் என்ன தோணுதோ உடனே சொல்லலைன்னா எனக்கு ஓசிடி இஷ்யூஸ் இருக்குன்னு. இப்போ நான் வந்து கஸ்டமர் நேம் நீங்கள் கொடுக்குறேன், இங்கே நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன் சரிங்களா. இந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் காப்பி ட்ரெயிட் வந்து இல்லைன்னு. காப்பி ட்ரெயிட் அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நான் வெளியில் காப்பின்னு கொடுத்தேன்னா உடனே இங்கே கத்துவேன் என்கிட்ட, the trait copy cannot be implemented for this type அப்படின்னு. எவ்வளோ தெளிவாக ரெஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பாருங்க. லைன் நம்பர் கூட சொல்லி 6வது லைன்ல இருக்கிற மெம்பர் வேரியபிள் காப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணாததால் இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரும் காப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? இப்போ பழைய இதுக்கே வரேன். நான் இங்க பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் இந்த டிஃபால்ட் கொடுத்துட்டதுனால நான் இங்க கஸ்டமருக்கு பில் அமௌண்ட் கொடுக்கணும்னே அவசியம் இல்லை ஆக்சுவலாக சொல்லணும்னா. பட் இருந்தாலும் நான் அப்படியே வச்சிருக்கிறேன்னு வைங்களேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு மக்களே நம்ம வந்து அந்த கோலன் கொஷின் மார்க் இல்லாமல் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பாருங்க. நான் சந்தீப்னே கொடுக்குறேன். இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன். வந்துருச்சு பார்த்தீங்களா? யோர் பில் அமௌண்ட் இஸ் 0. புரிஞ்சுதுங்களா மக்களே? எதனால நமக்கு வந்து டிஸ்பிளே ட்ரீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு. டிஸ்பிளே ட்ரீட்டுங்கிறது நம்ம பிரேசஸ் மட்டும் யூஸ் பண்ணுறச்ச யூஸ் ஆகும். இப்போ நான் இதுவே கோலன் கொஷின் மார்க் யூஸ் பண்ணேன்னா உடனே டீபக் தான் யூஸ் ஆகும். டீபக் இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அக்லின்னு சொல்ல முடியாது, மோர் வேர்போஸ். எஸ், தட் வாஸ் த ரைட் வேர்ட். வேர்போஸான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த ராவான ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிற வேரியபிள்ஸ் என்னென்னு அது அவுட்புட் கொடுக்கும். பட் உங்களுக்கு நல்லா நீட்டாக, நல்லா கன்சைஸாக, நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே ட்ரீட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஆக்சுவலாக யூனோ வாட், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக வந்துட்டதுனால லெட் மீ ஸ்பிளிட் திஸ் இன்டு 2 பார்ட்ஸ். ட்ரெயிட்ஸ் பார்ட் 1ன்னு நான் கொண்டு வரேன், ட்ரெயிட்ஸ் பார்ட் 2ன்னு கொண்டு வரேன். ஏன்னா எனக்கும் அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப டெஸ்ட்ராய்டாகி தான் இருக்குது. ஸோ நானே இந்த வீடியோவை பார்த்தேன்னா என்னடா நீ சும்மா தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த பார்ட்டே நான் இதை கண்டினியூ பண்ணுறேன். எங்கேருந்து விட்டேனோ நான் அங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரைட், நன்றிகள் பல டூடல்ஸ்.